வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இப்போ நல்ல வெயிலில் பார்த்தீங்கன்னா கார்த்தால 8 மணி ஆச்சுன்னா கூட நம்மளால் வெளியில் போக முடியல. அந்த அளவுக்கு வெயில் ஆகிடுறது. சாயங்காலம் 6:30 வரைக்கும் கூட வெயில் இருக்குது. ஸோ நான் வந்து சாத்துக்குடி ஜூஸுக்கு தான் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டெய்லி வெளியில் கடைகளில் போய் வாங்கி குடித்து அதெல்லாம் ரொம்ப சாத்தியம் இல்லை. ஸோ ஆற்றுலையே நம்ம இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்து ஆற்றுல பண்ணிக்கலாம். சாத்துக்குடியோட நான் ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் சேர்க்குறேன். இந்த சுவை வந்து ரொம்ப தூக்கலாகவே இருக்கும். வெறும் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுக்கும் இந்த ஆரஞ்சு பழம் சேர்த்து குடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மிஷின் இருக்கிறதுனால இன்றைக்கி அதில் ஜூஸ் எடுக்கிறேன். நீங்கள் மிஷின் இல்லைன்னா கையில் நல்லா சாத்துக்குடி தோலை உரிச்சிட்டு பழத்தை வந்து உரித்து மிக்சியில் போட்டு அடித்து நீங்கள் ஜூஸ் எடுத்து அது கூட சுகர் ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜூஸ் டெய்லி குடிங்க, மறக்காதீங்க. இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வந்து ஒரே ஒரு இது வந்து நமக்கு இதுதான் ரெமெடி வந்து நீர் சத்து அதிகம் உள்ளதை சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது, குழந்தைகள் ஆற்றுல இருக்கா, நம்ம செய்யும்போது இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இப்போ தான் வாய்ப்பு. ஜூன் பிறந்தாச்சுன்னா ஸ்கூலுக்கு போயிடுவா, ஒன்றுமே செய்ய முடியாது. சாத்துக்குடியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. உங்களுக்கே தெரியும். உடம்புக்கு முடியலனாலே சாத்துக்குடி ஜூஸ் தான் கொடுப்பா. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா அந்த மிஷினில் ரொம்ப சூப்பராகவே அடிக்கிறது. அந்த மிஷினு நல்லா ஒரு சொட்டு சாறு இல்லாதக்கு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டாலே போதும். வேறு பிளக்கை சொருகிட்டு அழுத்தி பிடிச்சிக்கிற வேலை தான். ஸ்விட்ச் ஆன் ஆஃப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே பிடிச்சிட்டாலே நல்லா ஜூஸ் எடுத்துடுறது. நம்ம வந்து இது எடுக்கிற மாதிரியே. அதுக்கப்புறம் அந்த கொட்டையெல்லாம் வடித்து அதை நான் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் அதில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அந்த கொட்டைகள்லாம் வடித்து எடுத்து ஃபில்டர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஜூஸை ஆக்சுவலாக அதுவே ஃபில்டர் பண்ணி கொடுத்துடுறது கொட்டை இல்லாதக்கு. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சுகர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒன்று ஐஸ் கட்டி போட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 1 hour வச்சுட்டு குடிங்க. எங்கள் ஆற்றுல வந்து கொஞ்சம் ஐஸ்லாம் தொண்டைக்கு சேர்றதில்ல. ஸோ நான் ஐஸ் கட்டியெல்லாம் போடுறதில்ல, ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க மாட்டேன். அப்படியே அடித்து அப்படியே கொடுத்துருவேன். நீங்கள் உங்களோட சௌகரியத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பார்த்தெல்லாம் ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நான் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 சாத்துக்குடியே நான் ஜூஸ் எடுத்துட்டேன். ஸோ நான் சுகர் போட்டு நல்லா கலக்கிறேன். கலக்கினதுக்கப்புறமா அழகாக டம்ளரில் விட்டு குடிச்சாச்சுன்னா அருமையான சாத்துக்குடி ஜூஸ் இந்த வெயிலுக்கு ரெடி. தினம் ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க மனசில். டெய்லி குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க, வெயிலை சமாளித்து ஜெயிச்சிருங்க. ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.